வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. எப்படி? இந்த பொங்கல் முடியறதுக்குள்ள எனக்கு ஒரு 5 கோடி மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. அதை எடுத்துட்டு போய் நான் ஃபாரின்ல செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன் முகத்துல முழிக்க வேணாம், அதுக்கப்புறம் நீயும் என் முகத்துல முழிக்க வேணாம். நீ எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்ட. அது உனக்கு புரியுது, என் அக்காக்கு புரியலையே. பாவம், உன் அக்காவும் மாமாவும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அவங்க உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அவங்களுக்கு நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? அந்த டாபிக்க நீ பேசக்கூடாது. நலன் பொண்ணு நீ ஏமாத்தி இந்த குடும்பத்தோட சொத்தை ஆட்டை எப்படிதான் நீ உள்ள வந்திருக்க. நீ செய்யாத நம்பிக்கை துரோகத்தையா நான் செய்ய போறேன்? நான் ஒன்னும் இந்த குடும்பத்தை சொத்தை ஆட்டைய போட வரல. சொல்லு சொல்லு சொல்லு. நீ இந்த குடும்பத்தோட சொத்து மேல கண்ணு வச்சு மருமகளா வரல, வேற என்ன காரணம் சொல்லு. ஏன் திக்கி திணறிட்டு இருக்க? அது உன்ன மாதிரி மரமண்டைங்களுக்கும் அன்பு பாசனா என்னன்னே தெரியாத ஜனங்களுக்கு சொல்லி பிரயோஜனமே இல்ல. நீ பணத்துக்காக தான் மோசடி வேலையை செய்யற, நானும் பணத்துக்காக தான் நம்பிக்கை துரோகத்தை செய்யறேன். நாம 2 பேரும் ஒரே குட்டையில ஊற மட்டும் தான் சத்யா. ஹே, என்னால 5 கோடிலாம் பொங்கல் முடியறதுக்குள்ள புரட்டி தரவே முடியாது. முடியும், முடியணும். நீ என்ன செய்வ ஏது செய்வ எனக்கு தெரியாது. பணம் சாயந்தரத்துக்குள்ள வந்தாகணும், இல்ல இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் கதை முடிஞ்சு போயிடும். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். மீறி அக்காவுக்கோ மாமாவுக்கோ தெரிஞ்சது உன் குடும்ப வாழ்க்கை இப்படிதான். உடைச்சு தூக்கி போட்டுருவேன். மைண்ட் இட். தப்பு பண்ணிட்டீங்களேப்பா, மோசம் போயிட்டீங்களே. உங்களுக்கு இப்படி ஒரு தம்பியாமா, இவனை போய் இப்படி நம்புறீங்களே. உங்க நம்பிக்கைய நான் எப்படி உடைப்பேன்? சரி, இந்த பொங்கல்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சஞ்சயால தேவி வாழ்க்கைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. வரவும் விட மாட்டேன். எதுவா இருந்தாலும் பிரச்சனையை நானே சமாளிப்பேன். அக்காவை நானே காப்பாத்துவேன்.